எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் ஜாஸ்மின். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தொழுகையில் ஆசை. அது என்னது தொழுகையில் ஆசை? தொழுகைங்கிறதே கட்டாயம் தானே. அதுல எதுக்கு ஆசைன்னு? ஆசை இருக்கிறனால தானே நம்ம தொழறோம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைக்கலாம். ஆனா அந்த ஆசையில் அந்த கட்டாய தொழுகையான நம்மளுடைய 5 நேர தொழுகையையும் ஆசையோடு தொழும் போது நான் அடைந்த நன்மைகளை பற்றி இப்பதிவில் பதிக்க விரும்புகின்றேன். பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, நம்ம எல்லாருமே செய்து கொண்டிருக்கக்கூடியதுமான 5 நேர தொழுகையில ஆசை எப்படியெல்லாம் வச்சா அந்த ஆசையெல்லாம் நிறைவேறுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவு. அதாவது நம்ம ஆசைப்படுறதே தப்பு. அப்படி இருக்கப்ப தொழுகையில எதுக்கு ஆசைன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் இல்லையா? ஆனா ஆசைப்படுறது, இவ்வுலக வாழ்க்கைக்காக நம்ம ஆசைப்படுறது எல்லாமே அது தவறு. ஏன்னா எல்லாமே கிடைக்குமா நமக்கு தெரியாது. ஆனா நம்ம அல்லாஹ் கிட்ட முதல்ல நம்ம கொடுத்துறோம். ஆனா ஆசைப்படுறதுங்கிறது, நம்ம அளவுக்கு மீறி ஆசைப்படுறதுங்கிறது தவறான ஒரு விஷயம். ஆனா அதுவே தொழுகைக்காக, அந்த 5 நேர தொழுகைக்காக நம்ம ஆசைப்படும் போது எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம ஆசைப்படுகிறோமோ அந்த அளவிற்கு அதிகமாக சைத்தானுடைய ஆபத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதற்காக நம்ம தொழுகையில ஆசை அதிகப்படியா வைக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கின்றேன். அதாவது என்னுடைய அனுபவத்தின் மூலம் இதை கூறுகின்றேன். அதாவது எல்லா இடத்துலயுமே நம்ம எதுக்கெல்லாம் ஆசைப்படுறோமோ பாருங்களேன். குடும்பத்துக்காக, அதாவது ஹஸ்பண்ட் என்கிட்ட ரொம்ப பாசமா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அதே போல ஒய்ஃப் நம்ம கிட்ட நல்ல ஆசையோட பாசமோட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். குழந்தைகள் நல்லபடியா நம்ம வளர்க்கணும்னு ஆசைப்படுவோம். அதே போல குழந்தைங்க என்ன நல்ல வயதான காலத்திலயும் என்ன நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். இதே போல உறவுகள் அனைவரும் சேர்ந்து வாழ வேண்டும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். அதே போல நல்ல ஒரு நிலைக்கு நான் வர வேண்டும், கடன் தொல்லையிலிருந்து நான் நீங்க வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். இந்த ஆசைப்படுவோம். ஆனா நம்ம எதுக்கெல்லாம் ஆசைப்படுறோமோ அதுல எல்லாமே சைத்தான் ஊடுருவிப்பாங்க. அப்ப ஊடுருவிக்கும் போது ஒவ்வொரு வகையிலையும் நமக்கு எவ்வளவு தாமதப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தாமதப்படுத்துவதற்காக சைத்தான் எல்லா வேலையும் அது வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லைங்களா? ஆனா அந்த நேரத்திலையும் நாம நாடுற ஒரே ஒரு இடம்னு பாத்தீங்கன்னா இறைவனிடம் மட்டும்தான். நம்மை படைத்த இறைவனிடம் மட்டும்தான். அதாவது நம்ம அப்போ இறைவனிடம் மட்டும்தான் சொல்லும் போது 24 மணி நேரத்துல எல்லா நேரத்திலயுமே சைத்தான் ரொம்ப உற்சாகமா இருக்கான் நம்மளுடைய ஆசையை கெடுக்கிறதுக்கு. ஆமாவா இல்லைங்களா? ஆனா அந்த நேரத்திலையும் நமக்கு 5 நேர தொழுகை இருக்குல்ல, நீங்க ஆசையோட அந்த தொழுகையை நீங்க போய் தொழுங்க பாருங்க. அப்போது சைத்தானுடைய ஆபத்திலிருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம். அதாவது அல்லாஹ்வினுடைய அருளினால் நாம் சைத்தானுடைய இடத்திலிருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதுவும் பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நம்மள சைத்தான் எந்த வகையில எல்லாம் நம்மள திசை திருப்ப பாப்பான்னா, நம்மளுடைய உறுப்புகள்ல 6 மெயினா 6 உறுப்புகள் மூலமா தான் அவன் நம்மள திசை திருப்ப பாப்பான். ஆமாவா இல்லையா? நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் கெடுக்கிறதுக்கு வழி தேடுவான். அந்த 6 வகையான உறுப்புகளையும் நம்ம அல்லாஹ்வை நாடி அந்த தொழுகையில சமர்ப்பிக்கும் போது இந்த 6 உறுப்பும் அங்க போகாது, சைத்தானுடைய ஈடுபாட்டுக்கு போகாது. ஏன் சொன்னா நம்மளுடைய 6 உறுப்புகளும் அங்க நம்ம தொழுகையில அல்லாஹ்விற்கு முன்னாடி பணிந்து விட்டது. அந்த பணிந்த உறுப்புகள் கண்டிப்பாக சைத்தானை தேடி போகாது. அதாவது பாருங்க, அந்த 6 உறுப்புகளை நம்ம பார்க்கும்போது கண்ணால பாதிப்பு, கண்ணு பார்த்து மயங்கும் போது, ஏதாவது மேல மயக்கம் அடையும் போது நம்மளுடைய சிந்தனையில் பாதிப்பு சைத்தான் தூண்டுகிறான் சிந்தையின் மூலமாக. அதே போல காதுகளால் கேட்கும் போது நம்ம பாவம் செய்ய தூண்டுகிறான் சைத்தான். அப்பொழுது நம்மளுடைய சிந்தை தூண்டுகிறது, அதனால சைத்தான் வலுவடைகிறான் அந்த இடத்துல. அதே போல நம்மளுடைய வாய்னால நம்ம பாவம் செய்ய
தூண்டுகிறது. அப்பொழுது சிந்தையானது அதுக்கு மயங்கி விடுகிறது. உடனே என்ன ஆகுது? சைத்தான் வலுவடைகிறான். அதே போல நம்மளுடைய நாக்கு வாயினுள் சுழன்று கொண்டு வார்த்தைகளை கொடுப்பதினால நம்ம பாவம் செய்ய தூண்டுகிறது. அதனால சிந்தை பாதிக்கிறது, அதுவும் சைத்தானால. அதே போல நம்மளுடைய இரண்டு கைகளினாலும் நம்மளுடைய சிந்தை பாதிக்கப்படுகிறது. அப்பொழுது சைத்தான் வலுவடைகிறான். அதே போல நம்மளுடைய 2 கால்களின் மூலம் பாதிப்பு ஏற்படும் போது நம்மளுடைய சிந்தை தாழ்வடைகிறது, நம்மளுடைய சிந்தை சோர்ந்து விடுகிறது. அப்பொழுது சைத்தான் வலுவடைகிறான். ஆனா அவங்கிட்ட இருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொன்னா நாம நாடுற ஒரே இடம் இறைவனிடம் மட்டும்தான், இல்லையா? அப்ப இந்த 6 உறுப்புகளையும், அதாவது கண்கள், காதுகள், அப்புறம் வாய், நாக்கு, அப்புறம் கைகள், அப்புறம் கால்கள், இத்தனை உறுப்புகளும் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டால் நம்மளுடைய சிந்தையானது இவனுக்கு சைத்தானுடைய பார்வையிலிருந்து விலகிவிடும். இப்ப பாருங்க, இந்த ஆறு உறுப்புகளும் பணிந்து விடும் சொல்லிட்டு சொல்றேன் இல்லையா? அப்ப எப்ப பணிகிறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த தொழுகையில பணிந்து விடுகிறது அல்லாஹ்விற்கு. அப்பொழுது பாவம் செய்ய மறந்து விடுகிறது. அந்த மறக்கிற எண்ணம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த தொழுகை இறையச்சத்தின் மூலம்தான் நம்மளால பெற முடியும் என்பது உண்மை. அப்படி நம்ம பாதுகாக்க நம்மளுக்கு வேணும்னு சொன்னா ஆசையோட தொழுங்க. ஆசையோட தொழும் போது அந்த ஆசை கூட பாருங்க எப்படி வருதுன்னு சொன்னா, நான் நிறைய பேர்கிட்ட நான் பாக்குறேன், அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா, அதனால நான் தொழலமா. நான் யார பார்த்தாலும் எங்கன்னா கொஞ்ச நேரம் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க உங்கள்கிட்ட கேட்பேன், தொழுதுட்டீங்களா 5 நேரமோன்னு சொல்லி கேட்பேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க இது போல, அம்மா இன்னைக்கு எனக்கு தொழ தோணலம்மா, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்மா, கடன் தொல்லம்மா, வீட்டுல பிரச்சனைமா. பாருங்களேன், எதுல எல்லாம் நம்ம ஆசைப்படுறோமோ அதன் மூலியமா சைத்தான் அவர்களுக்கு சிந்தைய பாதிக்க செஞ்சு தொழுகையில விலக்கி வச்சிடறான், இல்லையா? இதே நம்ம கிட்ட ஆசையோட நம்ம தொழ போனோம்னா அந்த ஆசையில எப்படி அவன் சைத்தான் பாதிக்க முடியும்? சைத்தான் விலகிதான் நிக்க முடியும். ஏன்னா என்னுடைய பார்வைகள் சொல்ல, எனக்கு தொழுக நேரம் ஆச்சு, உனக்கு வேற வேலை இல்ல, இப்படிதான் சொல்லலாம், ஆமாவா இல்லைங்களா? அப்ப என்னுடைய காதுகளும் அதே தானே சொல்ல, இல்ல நான் ஆசைய தொழ போய்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல நீ குறுக்க வராத சொல்லிடும், ஆமாவா இல்லையா? அதே போல நம்மளுடைய வாய்க்கள், ஆமா நான் அல்லாஹ் தொழ போறதுக்காக வேண்டி நான் திக்ரு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு வேற வேலை இல்ல, நீ போய்க்க அந்த சைடு சொல்லிடு, ஆமாவா இல்லைங்களா? நம்மளுடைய சிந்தை பேசணும்னு அவசியமே கிடையாது. அப்ப நம்மளுடைய உறுப்புகளே அவர்களுக்கு பதில் சொல்லிவிடும். அதுக்கு என்ன வேணும்? நமக்கு ஆசை வேணும். அந்த ஆசையோட தொழுதோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் குடும்பத்துல கஷ்டம்தான், கஷ்டம் இல்லாதவங்க யாரு இருக்காங்க? குடும்பத்துல கஷ்டம் தான், அதுக்காக வேண்டி தொழாம இருந்தாக்கா அந்த கஷ்டம் எப்படி போகும்? நேரம் தான் போய்கிட்டு இருக்கோம், ஆமாவா இல்லைங்களா? அதனால அந்த நேரத்தை வீணா போற அந்த நேரத்தை அல்லாஹ்வுக்காக ஆசையோடு தொழுதோம் என்றால் அந்த கஷ்டங்கள்ல மறந்து விடுவோம், இல்லையா? அதுக்காக ஆசையோடு தொழ வேண்டும். ஆசையோடு தொழும் போது அந்த நேரம் எப்ப வரும் நம்ம தொழலாமேன்னு சொல்லி யோசிப்போம். அதே போல பாருங்க, காலையில ஃபஜ்ர் முடிச்சிட்டு துகர் வரைக்கும் இருக்க நேரம், அந்த நேரத்துல சைத்தான் நம்மளை தீண்டாது. அப்ப நம்ம ஆசையோட பண்ணிட்டு சீக்கிரமா வேற உட்காருவோம். அப்ப யோசிச்சு பாருங்களேன், அந்த சைத்தான் நம்ம கிட்ட வர முடியுமா? வர முடியாது, இல்லையா? அதே போல துகர் முடிச்சிட்டு அசர் வரைக்கும் அந்த நேரத்துல நம்மளுக்கு பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நம்ம கிட்ட இருந்துகிட்டு அந்த தொடர்ச்சி இருக்கு பாத்தீங்களா? அந்த தொடர்ச்சியை முறிப்பதற்காக தான் சைத்தான் ஆசைப்படுகிறான். சைத்தானே, அதாவது கெட்டது செய்யற சைத்தானே ஆசைப்படும் போது ஏன் நமக்கு நல்லது செய்யற அல்லாஹ்விற்காக நம்ம ஏன் ஆசைப்பட்டு நம்ம தொழக்கூடாது? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரியே, நான் தொழுவேன், நான் தொழுதா எனக்கு நிம்மதி அங்கதான் கிடைக்குது, அந்த ஒரு எண்ணம் வர வேண்டும் அல்லவா? அதே போல நம்ம எல்லாருமே பாருங்களேன், எல்லாருமே நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. அன்புக்காக நம்ம நிறைய பேரு நம்ம யோசிக்கிறது, நிறைய பேரு, அதாவது நம்மள எல்லாருமே நம்ம நாடுறது என்ன தெரியுமா? அன்பிற்காக இயங்குகிறோம்.
ஆசைக்காக ஏங்குகிறோம், பாசத்திற்காக ஏங்குகிறோம். இது எல்லாத்துக்காகவும் ஏங்கி ஏங்கி இழப்புகளைத்தான் நம்ம சந்திக்கிறோம் என்பது உண்மை இல்லையா? அந்த இழப்பிலிருந்து நமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் நம்ம சேர வேண்டிய இடம் எங்க? அந்த தொழுகை மட்டும்தானே. அந்த அந்த தொழுகையில அந்த நம்மளுடைய 6 உறுப்புகளும் அங்க போய் பணியும் பொழுது நம்மளுடைய சிந்தை ஏன் மத்த விஷயத்துல பத்தி, ஏமாந்ததையும் இழந்ததையும் பற்றி யோசிக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அங்க மனமாற ஆசையோடு பணிந்து விடுகிறது இறைவனுக்கு முன்னாடி. அப்படி இருக்கும்போது நமக்கு இழப்புகளையும் பாதிப்புகளையும் துரோகத்தையும் இழைத்தவர்களை பற்றி நினைக்க கூட நம்மளுக்கு அங்க அந்த சிந்தனைக்கு நேரம் கிடையாதே. ஆமாவா இல்லைங்களா? அதனால ஆசையோட தொழுறதில்ல என்ன தப்பு இருக்கு? ஆசையோடு தொழும்போது நமக்கு நிறைய மனநிறைவு அல்லவா இருக்கிறது. அங்கே இந்த உலகத்துல எதுவுமே நம்ம எடுத்துட்டு போறது கிடையாது. அத்தனைக்காகவும் நம்ம ஆசைப்படுறோம். அதனால என்ன பண்றோம்? சைத்தானால சோர்வடைஞ்சு போயிடுறோம், தொழுகையையும் விட்டுறோம். சரி, மரணம் வந்து விடுகிறது. எந்த நேரத்துல மரணம் என்று நமக்கு தெரியாது. வயதானவர்களாக இருந்தாலும் சரியே, வயதோடு இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரியே, எந்த நேரத்துல மரணிப்போம் என்பது நமக்கு தெரியாது இல்லையா? இந்த உலகத்தினுடைய அதாவது ஆசபாசங்களுக்காக மயங்கிட்டு தொழுகையை நம்ம விட்டுறோம். ஆனா மரணத்திற்கு பிறகு மண்ணுக்கடியில நம்மள போய் அடக்கம் செய்வாங்க இல்லையா? மண்ணறையில யாரு நம்ம கூட வந்து இருக்க போறாங்க? ஆசையோடு நம்ம தொழாம இருந்தோமே, இவர்கள் மேல ஆசைப்பட்டு கொண்டே இருந்து நேரத்தை வீணாக்கினோமே, இவர்கள்ல யாருன்னா வந்து நம்ம பக்கத்துல உட்கார போறாங்களா? நமக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாங்களா? இல்ல நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார்களா? எதுவுமே கிடையாது. 3 நாள் அழுவாங்க, 4வது நாள் அழுவாங்க, அதுக்கப்புறம் தன்னைத்தானே தேர்த்தி கொள்வார்கள். ஆனா அங்க இந்த உலகத்துலதான் எல்லாத்தையும் இழந்து விட்டு மண்ணறைக்கு செல்கிறோம், அங்கேயாச்சும் நிம்மதி கிடைக்குமான்னு. ஆனா அங்க நம்ம தொழுகை இல்லாம போய் என்னங்க யூஸ் இருக்கு? அங்கேயே கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அதுக்காக வேண்டி அந்த மண்ணறை வாழ்க்கைக்காக, அந்த மறுமை வாழ்க்கைக்காக நம்ம ஆசையோடு தொழுது நம்ம புண்ணியத்தை சேர்த்து கொள்ள வேண்டாமா? சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து உணர்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய துணை எப்பொழுதும் இருக்கும். அதனால ஆசையோடு தொழுங்க. அப்ப ஆசையோடு நம்ம தொழுது அந்த குரானையும் ஓதும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த மண்ணறையில, அதாவது பாருங்க, இருட்டான ஒரு இடம், யாருமே கிடையாது. ஆனா அந்த இடத்துல போய் நம்ம அடக்கமாயிருப்போம். அந்த இடத்துல அது நெருக்கி வேற இருக்கும். அதே நம்ம புண்ணியம் செய்திருந்தால் அது விசாலமாக்கப்படும். அந்த புண்ணியத்தை எப்படியெல்லாம் நம்ம சேர்க்க முடியும்? இந்த 6 உறுப்புகளும் நம்ம இறைவனுக்கு பணியும் போது அல்லவா? சிந்தை மயங்காமலும் சைத்தானுக்கு மயங்காமலும் நம்ம புண்ணியத்தை சேகரிக்க முடியும். அப்படி சேகரித்த புண்ணியத்தினால நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பாருங்களேன், நல்ல நல்ல விஷயங்களை செய்திருக்கும் போது அந்த விசாலமாக்கப்படும். இறைவனுடைய அருள் மட்டும்தானே நம்மளுக்கு அதை விசாலமாக்கி கொடுக்கும். அந்த மண்ணறையை, அந்த இடத்துல நம்ம ஓதிக்கிட்டு இருந்த, ஆசையோடு ஓதுகின்ற அந்த குரான் ஒரு அழகிய உருவெடுத்து நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்களாங்க. இதுக்காக வேண்டி நம்ம ஆசையோடு தொழ வேண்டாமா? இந்த உலகத்துல எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழறோமே, ஆனா அந்த மண்ணறையில யாருமே வர முடியாதுன்னு நினைக்கிற அந்த மண்ணறையில நமக்காக வேண்டி எங்க குரான் ஒரு உருவெடுத்து அந்த ஒரு அந்த நாம தான் மரணிச்சிருக்கோம். ஆனா அந்த குரான் ஒரு உருவெடுத்து நம்ம பக்கத்துல உட்கார்ந்து நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்ப மலக்குமார்கள் வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்க வரேன்னு சொல்லும் போது அவங்கள பார்த்து சொல்லுவாங்களா, நீங்க வெளியில போ, நான் கொஞ்சம் கேள்வி கேட்டுக்கிறேன்னு சொல்லுவாங்களா? அப்ப அந்த குரான் உருவெடுத்த அந்த குரான் அவங்க சொல்லுவாங்களா, இல்ல இல்ல, என்னை ஆசையோடு ஓதி கொண்டிருந்தவள், இவளை விட்டுட்டு போக மாட்டேன்,
எப்ப இவங்களுக்கு மறுமையில ஜென்னா கிடைக்குதோ, ஜென்னாக்கு வழியை காட்டிவிட்டு தான் நான் செல்வேன் என்று கூறுவார்களாமே, அதற்காக நாம ஆசைப்பட்டு தொழ வேண்டாமா? ஏன்னா நம்ம ஆசைப்பட்டு தொழும்போது அந்த 5 உறுப்புகளும் ஆசையோடு பணிகிறதல்லவா? அந்த பணிந்த அந்த உறுப்புகள் நமக்கு சேகரித்து கொடுப்பது இந்த பாக்கியம் அல்லவா? நமக்கு இந்த 6 உறுப்புகளையும் நம்ம எல்லாரும் நினைக்கல நம்மளால அடக்கி கொள்ளலாம், முடியுமா? அது சாத்தியமான்னு பார்த்தா முடியாது. அதை தொழுகைக்காக பணிந்த நம்மளுடைய 6 உறுப்புகளும் கண்டிப்பாக நமக்கு அடங்கிவிடும், நம் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். இவை 6 நம்ம கட்டுப்பாடுக்குள் வந்துவிட்டால் நம்மளுடைய சிந்தை மயங்காது. அதனால ஆசையோடு தொழ கற்றுக்கொண்டோமே ஆனால் இந்த 5 நேர கட்டாய தொழுகை இல்லாமல் மற்ற தொழுகைகளையும் ஆசையோடு தொழ நம்முடைய சிந்தையானது, நம்மளுடைய மனமானது தன்னைத்தானே பக்குவப்படுத்தி கொள்ளும். அதனால நிறைய நன்மைகளை கொண்டு மறுமை வாழ்விற்காக நிறைய நல்ல விஷயங்களை சேகரித்து நம்மளுடைய புண்ணிய கணக்கை அதிகப்படுத்தி வைத்துக் கொள்வோம், நம்மளுடைய இறப்பு என்ற செய்தி வருவதற்கு முன்பாக என நான் நினைக்கின்றேன். பிடித்திருப்பேன், பகிர்ந்து கொள்ளுங்கள்.